Hello students, in the last class we were learning about evolution of humans and society from the prehistoric period. Today we are now going to learn about the ancient civilization. To learn about early societies and state formations. To understand the development of civilization, to learn about the ancient Egyptian civilization, to study the main features of the Mesopotamian civilizations, to know the Chinese civilization, to gain knowledge about the Indus civilization. அதாவது இந்த பாடத்திலே நாம் எதை பற்றி படிக்க போகிறோம் என்றால், பண்டைய சமூக அமைப்புகள், அரசு உருவாக்கம் ஆகியன குறித்து நாம் கற்க இருக்கிறோம். நாகரிகங்களுடைய வளர்ச்சி குறித்து அதை படித்து புரிந்து கொள்ள இருக்கிறோம். பண்டைய எகிப்து நாகரிகம் குறித்து நாம் கற்க இருக்கிறோம். மெசபடோமியா நாகரிகங்களுடைய முக்கிய பண்புகளை கற்க இருக்கிறோம். சீன நாகரிகத்தை குறித்தும் அறிய இருக்கிறோம். சிந்துவெளி நாகரிகம் குறித்த அறிவையும் நாம் இந்த பாடத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பண்டைய நாகரிகங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது த ஆன்சியன்ட் சிவிலைசேஷன்ஸ், முன்காலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம். பண்டைய சமூக அமைப்புகள், அதனுடைய அரசு எப்படியெல்லாம் இருந்தது என்பதை நாம் பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்திலே பண்டைய நாகரிகங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால், நகர சமுதாயங்களெல்லாம் மேம்பட்ட முறையில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் பண்டைய வேட்டையாடுதல், பழைய வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், குழுக்கள், மற்றபடி வேளாண்மை சமுதாயங்களை விட ஒழுங்கமைப்பு கொண்டதாக அமைந்திருந்தது. அப்போது பண்டைய நாகரிக மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், நல்ல ஒரு மேம்பட்ட வாழ்வியலைத்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். நகர சமூகங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, சமூக அடுக்குகளையும் நன்கு திட்டமிட்ட நகரங்களையும் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அந்த மக்கள் நல்ல ஒரு மேம்பட்ட வாழ்வியல் முறைகளை பின்பற்றியிருக்கிறார்கள் என்று நாம் இதிலிருந்து தெரிய முடிகிறது. பண்டைய நாகரிகங்கள், அதாவது நாகரிகம் என்பது ஒரு முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை. நாகரிகம் அப்படி என்றால் ஒரு முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட நாகரிகம். ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழலுக்கும் பண்பாட்டுக்கும் ஏற்ப உருவான தகவமைப்பு என்று கூட நாம் அதை சொல்லலாம். ஆக பழைய கால மக்கள் எண்ணிக்கையில் அதிகமான எண்ணிக்கையில் இருந்ததாக கருதப்படுகிறது. பழைய காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள், மாணவர்கள் நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. 5 ஆண் மக்கள், 5 பெண் மக்கள், இப்படி இருப்பார்கள். பண்டைய நாகரிக காலத்தில் அந்த குடும்பங்களில் குழந்தைகள் நிறையா இருப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, திட்டமிட்டதாக இருந்தது, முறைப்படுத்தியதாக இருந்தது. அவங்களுடைய குடியிருப்புகள்லாம் நல்லா திட்டமிட்டு கட்டியிருந்தாங்க. இப்படி அவருடைய வாழ்க்கை முறையானது எகிப்திய, மெசபடோமிய, சிந்துவெளி, சீன நாகரிகங்கள் சேர்ந்ததாக இருந்தது. இதெல்லாம் இந்த நாகரிகங்கள் ஒரு முக்கியமானதாக கருதப்பட்டது. urban societies
that adopt complex ways of life were more organized than the early hunter gatherer. வேட்டையாடுதலை வேலையை அவர்கள் முக்கியமாக செய்து வந்தார்கள். Ancient civilizations. Civilization is seen as a advanced organized way of life. It instilled a way of life that could be considered as an adaptation and a particular environmental and cultural contexts. When it became necessary for a large numbers of people in live in close proximity, they brought in planning, organization and specialization in settlements were planned and laid out a polity emerged. Then அவர்கள் வந்து எகிப்திய, மெசபடோமிய, சிந்துவெளி, சீன நாகரிகங்களை, இந்த நாகரிகங்களெல்லாம் பண்டைய நாகரிகங்களில் முக்கியமானதாக கருதப்பட்டது, மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. எகிப்திய நாகரிகம், இந்த எகிப்திய நாகரிகம் எப்படி இருந்துச்சுன்னா, பழமையான நாகரிகங்களில் ஒன்றாக எகிப்திய நாகரிகம் கருதப்படுகிறது. அந்த எகிப்திய நாகரிகத்தில் கட்டடக்கலை, வேளாண்மை, கலை, அறிவியல், கைவினை தொழில் ஆகியவற்றின் வளர்ச்சியுடன் சிறப்பானதாக திகழ்ந்தது. அப்போது அந்த அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த புவியில் எப்படி இருந்தது என்று சொல்ல போனால், ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய வடகிழக்கு மூலையில் எகிப்து இருக்குது, கிழக்கே ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய கிழக்கே செங்கடல் இருக்கிறது, வடக்கே மத்தியதரை கடல் இருக்கிறது. எகிப்து வந்து நைல் நதியால் செழிப்படைகிறது. விக்டோரியா ஏரியில் அது உற்பத்தியாகி எகிப்தில் பாயும் நைல் நதி மத்தியதரை கடலில் கலக்கிறது. இவ்வாறாக அந்த எகிப்திய நாகரிகம் தோன்றியதாக நாம் பார்க்கிறோம். The Egyptian civilization as one of the oldest civilization, the Egyptian civilization is known for its monumental architecture, agriculture, arts and science and crafts at a very early age. The Egypt lies in the northeastern corner of the African continent. It is bounded by the Red Sea on the east and Mediterranean Sea in the north. Egypt is irrigated by the river Nile, which originates in Lake Victoria in the southern flows in the Mediterranean. ஆக பண்டைய நாகரிகங்களில் எகிப்திய நாகரிகத்தை பற்றி இப்போ நாம் இப்போ பார்த்தோம். அவர்கள் ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு ஓரமாக வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எகிப்திய நாகரிகம் வந்து பழமையான நாகரிகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அவர்கள் வந்து கட்டடக்கலை, இல்லை வேளாண்மை, எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கியதாக நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் கலையிலும் கட்டடக்கலையிலும் சிறந்து விளங்கினார்கள். ஸ்பிங்கின் பிரம்மாண்டமான சிலை, சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட சுண்ணாம்புக்கல் படிமம், அதெல்லாம் அவங்க தயார் செஞ்சாங்க. கிசாவின் பெரிய பிரமிடு புத்தகத்தில் 20வது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிசாவின் பெரிய பிரமிடு இருந்துச்சு. அதில் ஸ்பிங்ஸ் மற்றும் கிசா பிரமிடு இருந்துச்சு. அவர்கள் வந்து சமயத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, எகிப்தியர்கள் பல தெய்வ கொள்கையை கடைபிடிச்சிருக்காங்க. ஆமோன், ரே, சேத், கடவுள்கள் எகிப்தில் இருந்திருக்காங்க. அவற்றில் வந்து
சூரிய கடவுளான ரே முதன்மையான கடவுளாக இருந்திருக்கிறாரு. பின்னர் இக்கடவுள் அமோன் என்று அழைக்கப்படுகிறார். அவர்களுடைய தத்துவங்கள், அறிவியங்கள், இலக்கியங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கலாம். அப்போது இந்த எகிப்தியர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், the Egyptian king was known as the Pharaoh. The people treated Pharaoh as a divine form under the Pharaoh. There was a hierarchy and officials including wizards and the governors of provinces, local mayors and tax collectors, and the entire social system was supported by the work and production of artisans including the stone cutters, masons, potters, carpenters, coppersmiths and goldsmiths, peasants and workers, lands. Write about the hidden traces of Indus civilization. The hidden traces of the Indus civilizations. Indus civilization is one of the oldest civilization. It is also known as the Harappan civilization, since Harappa was the first site to be discovered. Fortification, well-planned cities and lands and drainages can be observed in the Harappan towns. They used bagged and unbagged bricks and stones for constructions. A civic authority controlled the planning. The rank called the Great Bath at Mohenjo-daro is an important structure well powed with several adjustment rooms. Some unearthed structures have been identified as the granary. இப்படியாக அவருடைய வாழ்க்கை முறைகள் இருந்ததாக நாம் கருத முடிகிறது. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய அவருடைய பொக்கிஷங்கள் என்று சொல்லப்போனால், சிந்துவெளி நாகரிகம் பண்டைய நாகரிகங்களில் முக்கியமான ஒன்றதாக கருதப்பட்டது. இது ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். ஹரப்பா நகரங்களில் மதில் சுவர்கள், நன்கு திட்டமிட்ட தெருக்கள், சந்துக்கள், கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியவை காணப்படுகின்றன. அவர்கள் சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினார்கள். உள்ளாட்சி அமைப்பு போன்ற நகரங்களில் திட்டமிடலை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடும். மொஹஞ்சதாரோவில் உள்ள நன்கு தளமிடப்பட்ட பல அறைகள் கொண்ட மாபெரும் குளியல் குளங்கள்லாம் அங்கே இருந்ததாக கருதப்படுகிறது. ஆராய்ந்ததில் தெரிய வந்திருக்கிறது. தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானங்கள் களஞ்சியங்கள் போல் காணப்பட்டிருக்கிறது. களஞ்சியம் என்று சொன்னால் பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக. அவர்கள் உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க மேலும் பருத்தி பட்டாடைகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. செம்பு இருக்கு இல்லையா, செம்பு, தங்கம், இந்த அணிகலன்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க பெண் தெய்வத்தை தான் வழிபட்டிருக்காங்க. காலிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் இருக்கு இல்லையா, அடையாளம் இப்போவும் நமக்கு அகழ்வாராய்ச்சியில் தெரிய வந்திருக்குது. இறந்தவர்களை புதைப்பது அவருடைய வழக்கத்துக்கு இப்போவும் நம்ம அந்த பழக்கம் தான் நம்ம இருக்குது. ஹரப்பர்களின் எழுத்துக்களுக்கான பொருள் இன்னும் கண்டுபிடிக்கலை என்பதால் ஹரப்பா நாகரிகம் பற்றி முழுமையாக நாம் இன்னும் அறிய முடியாமல் இருக்கிறது. ஆக இந்த பாடத்திலே நாம் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய அந்த மக்கள் வாழ்ந்தது, அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய நாகரிகங்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இந்த
பாடத்தினை நன்கு கேட்டு புரிந்து நீங்கள் மாணவர்கள் உங்களுக்கு நான் விரைவில் அடுத்த வகுப்பில் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அந்த ஹோம்ஒர்க் என்ன செய்யணும், நீங்கள் எழுதி கொண்டு வர வேண்டும். எல்லா மாணவர்களும் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கவனமாக கற்று வர வேண்டும். கற்று நாங்கள் வீட்டு பாடம் கொடுக்கின்ற பொழுது அந்த வீட்டு பாடத்திற்கு அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் பதில்களை எழுதி அனுப்ப வேண்டும். அடுத்த முறை அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம்.